வணக்கம். நீங்க ஒரு ரிசர்ச்சரா? அப்போ இந்த செஷன் உங்களுக்காக தான். இந்த ஏஐ, அதாவது செயற்கை நுண்ணறிவு, உங்க ரிசர்ச்சை சம்மரி பண்றதுல இருந்து டேட்டா அனாலிசிஸ் வரைக்கும் எல்லாத்தையும் எப்படி மாத்த போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க, உங்களுடைய புது மாடர்ன் அசிஸ்டண்ட பார்க்கலாம். ஒரு ரிசர்ச்சரா உங்களுக்கு ரெண்டு பெரிய தலைவலி இருக்கும் இல்லையா? ஒன்னு படிச்சு முடிக்க முடியாத அளவுக்கு மலை மாதிரி குவிஞ்சு கிடக்கிற ரிசர்ச் பேப்பர்ஸ், இன்னொன்னு ரொம்பவே காம்ப்ளெக்ஸான டேட்டா அனாலிசிஸ். இந்த ரெண்டுமே சேர்ந்து உங்களை ரொம்ப டயர்டாக்குதா? கவலையே படாதீங்க, இந்த ரெண்டு பிரச்சனைக்குமே ஒரு சூப்பரான தீர்வு இருக்கு. அதுதான் உங்களுடைய புது ரிசர்ச் அசிஸ்டன்ட், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இதை ஏதோ பெரிய டெக்னாலஜின்னு நினைக்காதீங்க. சிம்பிளா சொல்லணும்னா, நம்ம வேலையை ரொம்ப ஈஸியாக்குற ஒரு பவர்ஃபுல் டூல், அவ்வளவுதான். சரி, முதல்ல நாம பார்க்க போறது பார்ட் 1, தகவல் பெருவெள்ளத்தை சமாளிக்கிறது. அதாவது இந்த ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷனை எப்படி ஹேண்டில் பண்றது, அதுக்கு ஏஐ எப்படி ஒரு விஷயத்தை சூப்பரா சுருக்கி தருதுங்கிறத பத்தி பார்க்கலாம். ஒரு ரிசர்ச் பேப்பரை சரியா சம்மரைஸ் பண்ணணும்னா ஏஐ முக்கியமா மூணு விஷயத்துல தான் கவனம் செலுத்தும். ஒன்று, அந்த ஆய்வோட நோக்கம் என்ன, எதுக்காக அதை பண்ணாங்க. ரெண்டாவது, மெத்தடாலஜி, அதாவது எப்படி அந்த ரிசர்ச் பண்ணாங்க. மூணாவது, ஃபைண்டிங்ஸ், அதாவது அதோட முடிவுகள் என்ன. இந்த மூணு புரிஞ்சுட்டா போதும், மொத்த பேப்பரோட சாராம்சமும் நமக்கு கிடைச்சிரும். சரி, ஒரு பெரிய ரிசர்ச் பேப்பரை சின்ன நோட்ஸா மாத்துறதுக்கு என்ன பண்ணணும்? ரொம்ப சிம்பிள், 4 ஸ்டெப்ஸ் தான். முதல்ல அந்த ரிசர்ச் பேப்பரோட பிடிஎஃப் ஃபைலை ரெடியா வச்சுக்கோங்க. ரெண்டாவது, பிடிஎஃப் ஹேண்டில் பண்ற மாதிரி ஒரு நல்ல ஏஐ டூலை செலக்ட் பண்ணுங்க. மூணாவது, அந்த ஃபைலை அப்லோட் பண்ணிட்டு என்ன பண்ணணும்னு தெளிவா ஒரு கமெண்ட் கொடுங்க. கடைசியா ஏஐ கொடுக்கிற சம்மரியை காப்பி பண்ணி உங்க நோட்ஸ்ல சேவ் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான், முடிஞ்சது. ஒரு நல்ல குவாலிட்டியான சம்மரி வேணும்னா நாம கொடுக்கிற கமெண்ட், அதாவது ப்ராம்ப்ட் ரொம்ப ரொம்ப தெளிவா இருக்கணும். இங்க பாருங்க, இது ஒரு நல்ல உதாரணம். நீங்க இப்படியே கூட யூஸ் பண்ணலாம். நான் ஒரு ரிசர்ச் பேப்பர் அப்லோட் பண்ணிருக்கேன். இந்த பிடிஎஃப் படிச்சுட்டு அதோட நோக்கம், மெத்தடாலஜி, ஃபைண்டிங்ஸ், அப்புறம் லிமிடேஷன்ஸ், இது எல்லாத்தையும் தனித்தனியா சம்மரைஸ் பண்ணுங்க. ஒவ்வொரு பார்ட்டியும் 3-5 சென்டென்ஸுக்குள்ள கொடுங்க. இப்படி கேட்டா நமக்கு தேவையான பதில் கச்சிதமா கிடைக்கும். ஓகே, இந்த வேலைக்கு எந்த ஏஐ டூல்ஸ் யூஸ் பண்ணலான்னு கேக்குறீங்களா? ஜெனரல் யூஸ்க்கு ChatGPT Plus வெர்ஷன் ரொம்ப நல்லது. ரொம்ப பெரிய பிடிஎஃப் ஃபைல்ஸ் இருந்தா அதுக்கு க்ளோட் ஒரு வரம்னே சொல்லலாம். எலிசிட்ங்கிற டூல் பேப்பர்ஸை தேடி கண்டுபிடிச்சு சம்மரைஸ் பண்ணவும் உதவும். இல்ல உங்க பிடிஎஃப்குள்ளேயே கேள்வி கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா சைஸ் ஸ்பேஸை ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ நம்மளோட 2வது பகுதிக்கு வந்தாச்சு. பார்ட் 2, டேட்டா அனாலிசிஸை ஈஸியாக்குறது. ரிசர்ச்சர்ஸ்க்கு இருக்கிற இன்னொரு பெரிய தலைவலி இதுதான். நாம சாதாரணமா பேசுற மொழியில சொன்னா போதும், ஏஐ எப்படி அதை பவர்ஃபுல்லான எக்ஸல் ஃபார்முலாவா மாத்தி கொடுக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம எல்லாருக்குமே இந்த அனுபவம் இருக்கும். எக்ஸல்ல VLOOKUP, கவுண்டிஃப்ஸ்னு சில ஃபார்முலாஸ் இருக்கும். அதெல்லாம் ரொம்ப பவர்ஃபுல். ஆனா அதை ஞாபகம் வச்சுக்கிறது தான் பெரிய டாஸ்க். ஒவ்வொரு தடவையும் கூகுள்ல தேடிட்டு இருப்போம் இல்லையா? ஆனா இனிமே அந்த கவலை இல்ல. ஏஐ இருக்கிறதால நாம எந்த ஃபார்முலாவையும் மனப்பாடம் பண்ண தேவையில்லை. வெறும் 3 சிம்பிள் ஸ்டெப்ஸ் தான். முதல்ல உங்க டேட்டா எப்படி இருக்குன்னு புரிஞ்சுக்கோங்க. அதாவது காலம் ஹெட்டிங்ஸ் என்ன, டேட்டா எங்கிருந்து ஸ்டார்ட் ஆகுது, இந்த மாதிரி விஷயங்கள். ரெண்டாவது, உங்களுக்கு என்ன வேணுங்கிறத சிம்பிளான மொழியில ஏஐ கிட்ட கேளுங்க. மூணாவதா, அது கொடுக்குற ஃபார்முலாவை அப்படியே காப்பி பண்ணி உங்க எக்ஸல் ஷீட்ல போட்டு டெஸ்ட் பண்ணி பாருங்க. இங்க ஒரு சூப்பரான எக்ஸாம்பிள் இருக்கு பாருங்க. என்கிட்ட ஒரு எக்ஸல் ஃபைல் இருக்கு. காலம் ஏல ஸ்டூடெண்ட்ஸ் பேர் இருக்கு. காலம் பில அவங்க கோர்ஸ் யூஜி பிஜி இருக்கு. எனக்கு பிஜி ஸ்டூடெண்ட்ஸை மட்டும் கவுண்ட் பண்றதுக்கு ஒரு ஃபார்முலா வேணும். அந்த ஃபார்முலாவையும் அது எப்படி வேலை செய்யுதுன்னு ஒரு சின்ன விளக்கமும் கொடுங்க. இந்த மாதிரி நம்ம எவ்வளவு தெளிவா கேட்கிறோமோ அந்த அளவுக்கு ஏஐயும் கரெக்டான பதில கொடுக்கும். இப்ப பாருங்க, ரொம்ப சிம்பிளா காலம் பில இருக்கிற பிஜி ஸ்டூடெண்ட்ஸை மட்டும் எப்படி கவுண்ட் பண்றது அப்படின்னு கேட்டா போதும். அடுத்த செகண்டே ஏஐ உங்களுக்கு இந்த கரெக்டான கவுண்டிவ் ஃபார்முலாவை கொடுத்துரும். பாத்தீங்களா எவ்வளோ ஈஸி? சரி, இதையே இன்னும் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் ஆக்கலாமா? இப்போ 2 கண்டிஷன்ஸ் கொடுக்கலாம். காலம் பில பிஜி படிக்கிற, அதே சமயம் காலம் சில 80 மார்க்குக்கு மேல எடுத்த ஸ்டூடெண்ட்ஸை எப்படி கவுண்ட் பண்றது? இப்படி கேட்ட உடனே ஏஐ இந்த கவுண்டிவ்ஸ் ஃபார்முலாவை உருவாக்கி கொடுத்துரும். கடைசியா ஒரு லாஜிக்கல் ஃபார்முலாவை பார்க்கலாம். காலம் ஏல இருக்கிற மார்க் 50க்கு மேல இருந்தா பாஸ் அன்னு வரணும், இல்லைனா ஃபெயில் அன்னு வரணும். இதுக்கு ஒரு ஃபார்முலா வேணும்னு கேட்டா ஏஐ இந்த IF ஃபார்முலாவை கொடுக்கும். யோசிச்சு பாருங்க, இது நம்ம வேலையை எவ்வளவு சுலபமாக்கி நேரத்தை மிச்சப்படுத்தும். இதுவரைக்கும் நம்ம டெக்னாலஜி பத்தி பேசிட்டு இருந்தோம். இப்போ இந்த மாடர்ன் டூல்ஸை நம்மளோட பாரம்பரிய தமிழ் மதிப்புகளோட எப்படி கனெக்ட் பண்ணி பார்க்கலான்னு யோசிக்கலாமா? நம்ம தமிழ்ல நன்னூல்ல ஒரு விஷயம் சொல்லுவாங்க, சுருங்கச் சொல்லி விளங்க வைத்தல். இது ஒரு நல்ல டீச்சரோட குவாலிட்டி. அதாவது ஒரு விஷயத்த ரொம்ப வளவளன்னு பேசாம சுருக்கமா ஆனா தெளிவா புரிய வைக்கிறது. இது நம்ம கலாச்சாரத்துல ரொம்ப முக்கியமான ஒரு கொள்கை.
இப்ப யோசிச்சு பாருங்க, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட இந்த சம்மரைஸ் பண்ற திறமை இருக்கு, அது நம்மளோட இந்த சுருங்கச் சொல்லி விளங்க வைத்தல் கொள்கையோட ஒரு மாடர்ன் டெக்னாலஜி வடிவம் தான். பல வருஷங்களுக்கு முன்னாடி இருந்த ஒரு அறிவு இன்னைக்கு டெக்னாலஜி மூலமா நமக்கு ஹெல்ப் பண்ணுது. அடுத்ததா திருவள்ளுவரோட இந்த அருமையான குறளை பாருங்க. எண்ணென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு. இதுக்கு என்ன அர்த்தம்னா, நம்பர்ஸும் லெட்டர்ஸும், அதாவது எண்ணும் எழுத்தும் வாழற மனுஷங்களுக்கு 2 கண்கள் மாதிரி. அறிவு வளர இது ரெண்டுமே முக்கியம். இங்க தான் ஏஐ ஒரு பாலமா வேலை செய்யுது. அது நம்மளோட வார்த்தைகளான எழுத்தை எடுத்துக்கிட்டு அதை கணக்கீடுகளான எண்ணாக மாத்துது. சிம்பிளா சொன்னா நம்மளோட டேட்டாவுக்கு ஒரு புது அர்த்தத்தை கொடுக்குது. வள்ளுவர் சொன்ன அந்த 2 கண்களையும் ஏஐ இணைக்கிறத பாருங்க. அப்போ இந்த பவர்ஃபுல்லான புது அசிஸ்டன்ட் இப்போ உங்க கையில இருக்கு. யோசிச்சு பாருங்க, உங்க அடுத்த ரிசர்ச் ப்ராஜெக்ட்ல இந்த அசிஸ்டன்ட்டுக்கு நீங்க என்ன கமெண்ட் கொடுக்க போறீங்கன்னு யோசிங்க, யூஸ் பண்ணி பாருங்க.